ஹலோ, எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மேக் எக்ஸ்ப்ளோர் சேனலுங்க. இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, அசோக் லேலாண்டில் தோஸ்து, அதாவது படா தோஸ்துங்கிறது, அதில் வெஹிக்கிள் இது கேட்டிங்களா. இந்த வெஹிக்கிள் நான் வந்து இன்றைக்கி தோஸ்துக்கு வந்திருந்தேன். திங்கக்கிழமை ஒரு நம்ம ஆஃபீஸ் வேலையே வந்திருந்தேன். அப்படியே இந்த வண்டியும் பார்த்தேன். லேலாண்டு லோகோவே காணுமே. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னாக்கா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் மனசில் என்ன கருத்து இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். அதை கேட்டு சொல்கிறேன் என்ன முடிஞ்சதை. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் வந்துட்டு நம்ம சேனல் மூலிமா வந்துட்டு நம்மளுடைய நாலேஜ் வந்து உங்களுக்கு கேதர் பண்ணுறேன். அவங்களோட என்ன உங்களுக்கு நாலேஜ் அவங்களுக்கு கேதர் இது அதாவது அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சரிங்க, இது டேரெக்டாக வீடியோ போய் அவசரம் பேசாமல் இது பாருங்கள். சும்மா அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளுங்க. இங்கே இந்த வண்டி வந்து பார்த்திங்கனாக்கா 100 டன் பாசிங் வண்டி, அதாவது 1700 பாசிங்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்க ஆப்ஷனு ரியரு, நியூட்ரல், ட்ரைவு, ஸ்பீடு, இது அப்புறம் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க இன்டீரியரில். இது வந்து சாதா ஸ்டேரிங் தான், அதாவது பவர் ஸ்டேரிங் கொடுக்கல, எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங்லாம் கொடுக்க கிடையாது, சாதா ஸ்டேரிங் தான். பெடல் பார்த்திங்கன்னா 2 பெடல் தான். பிரேக் ஒன்று, இன்னொன்று எக்ஸலேட்டர், அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. கிளச்செல்லாம் கிடையாது, கிளச்செல்லாம் இங்கே கொடுக்கல. கிளச்சுங்கிற ஆப்ஷனுக்கு இங்கே வந்து இடம் இல்லை, அவ்வளோதான். ஏசி கிடையாது. இங்கே விசாரித்தேன், ஏசி இப்போதைக்கு இல்லை அப்படின்ட்டாங்க. இது க்ளோ பாக்ஸுங்க. க்ளோ பாக்ஸ் பார்த்திங்கனாக்கா நம்ம டாக்குமெண்ட்லாம் வச்சுக்கிற அளவுக்கு இடம் இருக்குது இல்லை, அவ்வளோதாங்க. இன்டீரியர் அவ்வளோதான். இங்கே இசியூவோட இந்த சிஸ்டம் இங்கே இருக்குது. மற்றெல்லாம் எப்படி தோஸ்தில் இருக்குதோ அதே தான், அப்படியே தான் இருக்குது. இதுக்கும் அதுக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னாக்கா, என்ஜின் வந்து நம்ம நார்மல் ஃபியூவல் இன்ஜினில் வந்து ஐஸ் இன்ஜின் பார்த்தோம்னாக்கா ஐஸ் இன்ஜின் ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. இது ஐஸ் இன்ஜின்லாம் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா மேபி இதுதான் பேட்ரியோட அளவுன்னு நினைக்கிறேங்க. இது பேட்டரியோட அளவு. இது பார்த்திங்கனாக்கா இந்த NDS தெரியுதுங்களா, பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து நியூட்ரலு, ட்ரைவு, அது நம்ம அந்த கீரோட பொசிஷன் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸு, டிம் பிரைட் லைட்டு, அதுக்கப்புறம் பார்க்கிங் பிரேக் எப்பயும் போல் பராதோஸ்தில் தர மாதிரி வந்துட்டு அந்த அதாவது நமக்கு தெரியுது. இங்கே பார்க் போட்டிருக்கோம் அப்படின்னா தெரியுதுங்க, அவ்வளோதான். வண்டியை ஓட்டி பார்த்தீங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக நான் வண்டி ஓட்டி பார்க்கலிங்க. அதுக்கப்புறம் ஓட மாதிரி 2457 கிலோமீட்டர் ஓடிருக்கு. இது புது வண்டி. இதில் சில பல ஆரண்டிகள்லாம் இன்னும் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி கம்பெனியில் சொல்கிறாங்க, அவ்வளோதான். இந்த வண்டி பார்த்திங்கனாக்க 140 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணிட்டா போகும்னு சொல்கிறாங்க. அதாவது 140 கிலோமீட்டர், ஒரு சார்ஜுக்கு 140 கிலோமீட்டரு. 1700, அதாவது 1700க்குள்ளே வந்துட்டு 1.7 டன்னுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து பாசிங் பண்ணிங்க அப்படின்னாக்க இதை வந்து அழகாக வந்துட்டு 140 கிலோமீட்டர்